அமலாக்கத்துறை அனுப்புகிறான், இன்கம் டேக்ஸ் துறை அனுப்புகிறான், நிம்பல் கஷ்டப்படுறான், அப்புறம் நம்மள்கிட்ட வந்து அடிமையாகிறான். இதுதான் நம்மள் அரசியல். தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியல். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு தவறான முன் உதாரணம். இதை வந்து படித்தவர்களோ பண்பாளர்களோ யாருமே ரசிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ஹீரோ கிடையாது, நீங்கள் ஹீரோ வேஷம் போடுற ஒரு நபர், அவ்வளோதான். மமதை எங்களை யார் கேட்குறது? நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எங்களை யார் கேட்க முடியும்? கோச்சிக்கிறீங்களா? கோச்சிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் பாட்டு போடுவோம், நாங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுவோம், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் உக்காந்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டம். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. மத்திய அரசு வந்து மத்திய அரசு பாஜகன்னு சொல்ல வாயை திறக்க வராரு சபாநாயகர். இல்ல சொல்லிட்டேங்க போதும் போதும்னு அந்த ஆமா நீங்க சொல்லுவ. அமலாக்கத்துறை கேஸ் ஐயா ஆதவ மேல இருக்குல்ல, மொத்தமா நாங்க அவரை தான் நம்பி இருக்கிறோம். கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி கூட்டின்னு போன மாதிரி இவரையும் ஆசையாக கூட்டின்னு போயிட்டு நாங்கள் வந்து விசாரணை பண்ணி அழகு பார்க்க போகிறோம். அவர் ஹைட் என்ன, வெயிட் என்ன, அப்படி ஒரு ஹைட் இல்லை, அப்படி ஒரு வெயிட் இல்லை, அப்படி ஒரு பணம் இல்லை, அப்படி ஒரு ஏழை இல்லை, அப்படி ஒரு பண்பு இல்லை, அப்படி ஒரு குணம் இல்லை. விசாரிக்காரமே அரவிந்த் கெஜ்ரிவாலை விட நீங்கள்லாம் அப்படியே இல்லை, மம்தா பானர்ஜியை விட அப்படியே பயங்கரமாக தகர்க்கப்பட முடியாத கோட்டையா? யார் யாரெல்லாம் கருப்பு பணம் வச்சு யார் யாரெல்லாம் தப்பான அரசியல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அதை பண்ணுற ஒரே கான்ட்ராக்டை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வச்சுருக்குது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் நாங்கள் தான் ஊழல் பண்ணுறவங்கள சேர்த்துக்குவோம். எங்களுக்கு தெரியாமல் நீங்கள்லாம் ஊழல் பண்ணுறவங்கள சேர்த்துக்கினீங்கன்னா உங்கள் மீது நம்ம கேஸ் போடுறான். அமலாக்கத்துறை அனுப்புகிறான், இன்கம் டேக்ஸ் துறை அனுப்புகிறான், நிம்பல் கஷ்டப்படுறான், அப்புறம் நம்மள்கிட்ட வந்து அடிமையாகிறான். இதுதான் நம்ம அரசியல். தெளிவாக இருக்காங்க. அவங்களோட கதை இதுதான். அதனால் இந்த சும்மா பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி வந்துடும் பயம், அதுதான் அது வந்து. அதனால் இனிமேல்ட்டு பிஜேபியை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே வந்து ஆளே கிடையாது. திமுக லைட்டாக ட்ரை பண்ணுவாங்க கொள்கை ரீதியாக, அவங்களுமே பெருசாக தீர்க்கமாகலாம். நான் தான் சொன்னேன், தேர்தலுக்கு முன்னாடியுமே வந்து திமுக வந்து பிஜேபி ரைடு பண்ணலை, அமலாக்கத்துறை வரல. செந்தில் பாலாஜி இது அப்போது பாராளுமன்ற தேர்தல், அப்போது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் பிஜேபி கண்டுக்கவே இல்லை. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அதிமுக வந்து அவங்க இவங்கள உறவாடிக்கிறதாங்க, இவங்க அவங்கள உறவாடிக்கிறது. கட்சியில் 2 பேரும் தோற்று போய் நட்டாத்தில் நின்றாங்க. இதில் அண்ணாமலை பெரிய சாதனையாளர். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை வந்து ஓட விட்டுருந்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு வாங்கிட்டு இருப்பார். அவருக்கு ஓடும்போது ஷூ கொடுக்கல, ஓடும்போது துப்பாக்கி சுடலை, சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. கட்சிக்காரர் தானே, மாநில தலைவராக இருந்தவர் தானே. தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணி உண்மையாக உழைத்து ஒரு 5 சீட்டு ஜெயிச்சுட்டு, சார் எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் இந்த 5 தொகுதி என் உழைப்பு சொல்லியிருந்தா அந்த உண்மையை மறுக்கிற அளவுக்கு மோசமான ஒரு கட்சி பாஜக இல்லை. பாஜகக்குன்னு ஒரு சில குறைந்தபட்ச விஷயங்கள் இருக்குது. அப்போது ஆளாளுக்கு தோற்றோன்னு அப்படியே கை கழுவிட்டு விட்டு ஓடி போகிறீங்க திப்பி 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 திப்பின்னு. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் தாவேக்கா பாஜக எதிர்ப்பு பேசினது, பாசிச பாஜகன்னு சொன்னதெல்லாம் உண்மைக்கு புறம்பான அது ஏமாற்றுத்தனமான பிரச்சாரம். கவர்னருக்கும் அவ்வளோ அந்நூன்யமாக இந்த மியூசிக்லாம் போடும்போது இந்த கையெல்லாம் ஆட்டி ஆட்டி இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கவர்னர் பண்ணுறாரு. நீங்கள் போடுற மியூசிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பாட வாசிக்க கவர்னர் கையை அசைக்க பார்த்தீர்களா? சரி நாங்கள் பார்க்குறோம், கரண்ட்டு மித்ததெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா அதுக்கு பதில் தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு அந்யோன்யமாக போகிறாங்க, அது தப்பு கிடையாது. இனிமேல்ட்டு வந்து அப்போது இந்த நிறைய சிறுபான்மையினர்லாம் விஜய் சார் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆக்ஷனு. டெல்லி போகும்போது அதனால தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறது கிடையாது. இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல. ஓகே சார், பாஜக இந்த மாதிரி குதிரை பேர் அரசியல்லாம் பண்ணுது, இதை பற்றி ஆய்வுகள்லாம் இப்போ கூட வைபுன்னு ஒரு அமைப்பு வந்து கணக்கெடுப்பு எடுத்துருக்குறாங்க. அதில் குதிரை பேர் அரசியல் எங்கெல்லாம் நடக்குதோ மக்கள் 60% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு 1000 பேரை கணக்கெடுத்து இந்தியா பூரா ஒரு ஸ்டடி பண்ணிடும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 60% மேலே இருக்கிற பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெட்கமாக இல்லையா, ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் நெல்லுங்க. ஒரு கட்சியில் இருந்து இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த கட்சியில் ஜெயிக்கிறீங்களோ அந்த கட்சியில் இருங்க.
நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு நீங்கள் போகிறேன்னா அது அசிங்கமாக வெக்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குன்னு 60% 1000 பேரில் எடுத்ததில் 60% பேர் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த சாம்பிளை வச்சு இன்னும் தரவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் கணக்கெடுக்கிறது. இப்போ மக்கள் வந்து இதெல்லாம் விரும்புறது கிடையாது. இங்கே ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி இப்போ தாவறது. அப்படியே இந்த குதிரை வேறு அரசியல்ன்றது நம்ம அரசியல் கட்சி நடத்துகிறவங்களுக்கு வேணால் இனிக்கும், ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறவங்களுக்கு. பட் மக்கள் வந்து அதை வந்து அருவருப்பாக தான் பார்க்குறாங்க. சார் முக்கியமான கொஸ்டின், நேற்று கரூர் விஷயத்தை பற்றி பேசும்போது கூட கரூர் விஷயத்தில் நம்ம மேலேயே பழி போட்டாங்கங்கிறாரு. உண்மையிலே அவர் வந்து கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்ட்டு இன்டர்னலாகவே நம்பிட்டு இருக்கிறாரா? அதை எப்படி அசம்பிளிலே அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு? அவர் என்ன நம்புறாரு நினைக்கிறாருன்றது முக்கியம் இல்லை. அவர் இதை அவரை சார்ந்தவர்களுக்கும் பொதுமக்கள்கிட்டையும் அதை வந்து திரும்ப அதை செலுத்துறாரு. இப்போது எனக்கு வந்து நான் வந்து ஒரு சில நேரத்தில் ஒரே நேரத்தில் முன்ன பின்ன 2 பத்திரிகையாளர் வந்துடும், உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் ஒருத்தருக்கு சொல்லிவிட்டு அந்த டைமுக்கு மேலே நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா என்ன அறியாமல் ஏஞ்சி போய் எட்டி பார்ப்பேன். அது ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. என்னென்னா ஒரு டைமுக்கு நம்ம சொல்கிறோம், ஒருத்தர் வந்து விற்கிறேன், அவங்க என்ன மாதிரி அவங்களும் ஒரு பத்திரிகைக்காரர் அப்படின்ற மாதிரி இந்த உணர்வு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ ஒரு விருந்தினர் உங்கள் வீட்டுக்கு 10 மணிக்கு வராங்க அப்படின்னு சொன்னாருன்னா, ஒரு 10 மணிக்கு வரலன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி, என்ன சார் நான் இல்லைப்பா டிராஃபிக்கில் இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தெரிஞ்சுக்குவோம் வரேன்னாங்களே என்னென்னு. அப்படி லட்சக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ பொறுமையாக ஏஞ்சிக்கிறது, பொறுமையாக விமான நிலையம் போகிறது, அப்புறம் அங்கேருந்து அப்படியே நத்த மாதிரி அப்படியே அந்த சீன் போட்டுன்னு அப்படியே போகிறது, அப்புறம் லேட்டாக போயிட்டு இறப்பு நடந்ததுக்கப்புறம் திபின்னு ஓடி வந்துட்டு, இதெல்லாம் நடந்துட்டும் இன்னமும் வந்து இதையே நீங்கள் பேசுகிறீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்கள் வெற்றிகரமாக அந்த பிரச்சாரத்தை வந்து உங்களுக்கு வசதியாக மாற்றிக்கிட்டீங்க. அதனால் அது உண்மையா இல்லை அது வந்து உண்மைத்தன்மை அப்படின்றது வழக்கு இருக்குது சார். யாரோ வேற ஒரு நடிகர் வரல, வேற ஒரு நடிகர் போய் தாவேகா தொண்டர்கள் வந்து அப்படி ஆகலை. உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் கட்சி கூட்டம் அது, புரியுதுங்களா? படமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் காப்பாற்றிருப்பீங்கள்ல. அப்போ நீங்கள் வந்து ஹீரோ கிடையாது, நீங்கள் ஹீரோ வேஷம் போடுற ஒரு நபர், அவ்வளோதான். அதுதானே நடந்துச்சு. ஆனால் இன்னமும் அப்படியே அதை சிம்பத்தி தேடி அதை பிரச்சனை பண்ணி பவன் கல்யாண் கிண்டல் பண்ணுறாரு உங்களை. என்னப்பா இது தமிழ்நாட்டில் பாருங்கள், ஒரே வருஷம் 2 வருஷத்தில் உழைக்கல, வேட்பாளர் தெரில, ஏமிரா இது அப்படின்ற மாதிரி தலையில் கை வீசின்னு பேசுகிறாப்புல. அந்த லெவலில் தான் இருக்குது. இது மக்களை ஏற்றுக்கிறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பெரிய அளவில் நான் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி தெரியுது. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் போய் இவங்க பசங்களை முன்னாடி விஜய் ஃபோட்டோவை காட்டி விஜய் வாழ்கன்னு சொல்ல வைக்கிறதுங்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு. விஜய் ஃபோட்டோவை மாட்ட சொல்லி கட்சி கொடிய ஸ்கூலுக்குள்ளே நடுறதுன்ட்டு ஒரு லெவல் மீறின மாதிரி தெரியுது. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? 50 வருஷ காலத்தில் ஸ்கூலில் போய் இந்த கட்சி கொடியை நடுறது, ஸ்கூலில் போய் முதலமைச்சர் சொல்லி அவருக்கோட பாடல்களை பாட சொல்கிறது அப்படின்றது. ஏன்னா நான் இந்த 50 வருஷம் எதுக்கு சொல்கிறேன்னா, சத்துணவை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கட்டுரையில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சென்னையில் மெட்ராஸாக இருந்த காலகட்டத்தில் இந்த உணவு போடுற பழக்கம் இருந்திருக்கு. அந்த உணவு போடுற பழக்கம் ஏன் இருந்திருக்குன்னா, படிக்கிற பசங்களுக்கு காலையில் வயிறு காலியாக இருக்கக்கூடாது, அப்போது பசிக்கும் சாப்பாடு போடணும், அவனோட அறிவுக்கு கல்வியை கொடுத்து உணவு போடணும், அப்போது அறிவும் கொடுக்கணும், பசியும் போக்கணும், அப்படி கொடுக்கறது தான் ஒரு கல்வி அப்படின்றதுனால அந்த திட்டத்துக்கு அப்போவே 80-100 வருஷத்துக்கு முன்னாடியே முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்த அறிஞர்கள், அறிவாளிகள், நன்கொடை செய்கிறவங்க, நல்ல மனித மனசுக்கு சொந்தக்காரங்களாம் அந்த திட்டத்தை வந்து இது அவர் எடுத்துகிட்டு வந்த திட்டம், இது இந்த கட்சி எடுத்துகிட்டு வந்த திட்டம் அப்படின்லாம் பார்க்காம அந்த திட்டத்தை வந்து இன்னும் மேலும் செயல்படுத்தி கல்விக்கூடங்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, சாப்பாடு போடணும், காலை உணவு கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும், கோச்சிங் கிளாஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு டியூஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து காலணி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் யூனிஃபார்மை மாற்றுறது, இப்படி தான் பள்ளிக்கூடங்களை மேன்மைப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க இந்த 100 வருஷம் பார்க்கும்போது. இதில் சிலபஸ் சேஞ்ச் இருக்குது, மும்மொழி கொள்கை, 2 மொழி கொள்கை, அரசியல் பிரச்சனை, அது ஒரு சைடு. அதுக்கப்புறம் RTE வந்தது, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான்னா 20-25% அந்த பசங்களுக்கு, லோக்கலில் இருக்கிற பசங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்லாம் சட்டம் வந்திருக்கு. இது பல்வேறு கட்சிகள் இந்த 50 வருடம், அதாவது அரசியல் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு பார்த்திங்கனாலும் சரி, இல்லை நமக்கு வந்து 60கள்லேருந்து அரசியல் சூடு பிடிச்சிது தமிழக அரசியல், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலாம் பார்த்திங்கனாலும் இந்த ஸ்கூலுக்குள்ளே போய் கட்சி கொடியை வைக்கிறது, அங்கே ஸ்கூல் பசங்கக்கிட்ட சின்ன பசங்கக்கிட்ட அரசியல் பேசுகிறதுன்றது இல்லை. கல்லூரிகளில் மாணவர் அணி ஆக்டிவாக இருந்திருக்கு.
கல்லூரிகளில் தேர்தல் நடத்துறது, கல்லூரிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுறது, கல்லூரியில் வயசு வந்துருச்சு. அதாவது ஒரு 18 வயசு அந்த டீனேஜ் தானே இருக்குது. ஆனால் இந்த 14, 13, 15 வயசு பசங்களெல்லாம் பிடிச்சி அரசியல் பண்ணுறதுன்றது இல்லை. இது வந்து ஒரு தமிழ்நாடு பார்க்காத ஒரு அரசியல். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு தவறான முன் உதாரணம். இதை வந்து படித்தவர்களோ பண்பாளர்களோ யாருமே ரசிக்க மாட்டாங்க. மேபி விஜய் சாரோட ரசிகர்கள் இதுக்கு கூட எதனா அவங்க வந்து முட்டு கொடுத்து பேசுவாங்க. இது அவங்களோட பிள்ளைங்களோட அந்த அறிவியல் வளர்ச்சியை அது தடுக்கும். ஒரு சினிமா பாடலை பாட சொல்லி நீங்கள் ஒரு குழந்தைய வந்து ஊக்குவிக்கிறீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், சீவக சிந்தாமணி இப்படி இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அப்படி போடு, அப்படி போடு, இப்படி போடுன்னு வரும். இல்லை இன்னொரு பாடல் ஒன்று, கருத்தான பாடல், ஐயா பிரபுதா, வாடி வாடி கைப்படாத கைப்படாத சீடினா என்ன? இந்த சீடி கலங்கமாகலையாம், கைப்படாத சீடி. ஆமாம், இந்த மாதிரி தத்துவ பாடல்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த ஜாலியோ ஜிம்கானான்னு என்ன பொழின்னே தெரில, என்ன பாசனே புரியுது, என்னையா கூத்து, யார் உங்களெல்லாம் கேட்குறது? இப்படி போகுது. ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு அன்கண்ட்ரோல்டாக போதா? அவர் சிஎம் ஆகிட்டாரு, பாடல்கள் சினிமா பாட்டு நிறைய இருக்குதுங்கிறதுனால அவங்கள அதில் இன்வால்வ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடு இல்லாமல் இல்லைங்க, மமதை. எங்களை யார் கேட்குறது? நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எங்களை யார் கேட்க முடியும்? கோச்சிக்கிறீங்களா? கோச்சிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் பாட்டு போடுவோம், நாங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுவோம், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் உக்காந்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டம். 4 பேர் ஒரு மாதிரி பேசுவாங்களே, ஒரு சில புகைப்படம்லாம் நம்ம நடுராத்திரி வெளியில் போடுறோமே, இதெல்லாம் மாண்பா? இது இப்படி ஒரு விமர்சனம், அதாவதுங்க விமர்சனம் இருக்கக்கூடாது, விமர்சனத்தை போய் சிக்கக்கூடாதுன்றது தான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. அவன் கோவக்காரன், அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசுவார், அவர் முரண் பிடிப்பார் அப்படின்றது வேற. 4 பேர் சொல்ல தான் செய்வாங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் நான் மாறணுமா, நான் இப்படி தான், நாங்கள் இப்படி தான் அப்படின்றது அது வந்து ஒரு மனநிலை. அது வெற்றி பெற்று விட்டார்கள், அதனால் அந்த மனநிலையை அவங்க தொடருவாங்க. நிறைய மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு விரும்பக்கூடிய, அதாவது அடிமையாக இருக்கிறத விரும்பக்கூடிய ஒரு சில நபர்களுமே உண்டு. பாடல்களே வருதுல்ல, அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் அன்பாய் பார்த்துக்கணும். அடிமையாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி அன்பாக இருக்க முடியும்? அது ஒரு போதை, ஒரு மாயையில் அது வந்து ஒரு கலாச்சாரத்தில் அது வந்துருச்சு. இந்த சினிமா மோகம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் ஊடுருவி இன்றைக்கி கல்விக்கூடங்களுக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி வந்து சினிமான்னு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மீது. அப்புறம் செல்ஃபோனில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. குழந்தைகள் வந்து செல்ஃபோனையே தான் வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. அதை தாண்டி சொந்தமாக சிந்திப்பதற்கோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக எடுத்து சொல்வதற்கோ சிந்தனை இல்லை. மூளை செலவை ஆகிறது. கான்ஃபிடென்ஸ் வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது. தேர்வில் ஃபெயில் ஆகிட்டால் தற்கொலை எண்ணங்கள் வருது குழந்தைகளுக்கு. அப்படி இருக்கும்போது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறதுன்றது ஸ்போர்ட்ஸ் காப்பாற்றி விடும் மாணவர்களை, விளையாட்டு பயிற்சி மாணவர்களை காப்பாற்றி விடும். இயற்கையின் மீது ஒரு ஆர்வம், ஒரு பற்றுதல் இருக்குது. ஒரு மரத்தை பார்த்து குழந்தை சிரிக்கிறான், ஒரு இயற்கை வளர்த்த ஒரு மலையை பார்த்தா அவனுக்கு ஒரு சிந்தனை வருது, ஒரு தொலைநோக்கு பார்வை வருது. ஒரு ஓடையில் போய் குளிக்கும்போது அவன் புத்துணர்ச்சி கொள்கிறான். ஒரு காட்டுக்கு போகிறான், ஒரு பறவையை பார்க்குறான், ஒரு குயிலை பார்க்குறான், ஒரு மயிலை பார்த்து ரசிக்கிறான், ஒரு மான் மேயறதை பார்த்து சந்தோஷப்படுறான்னா அவனுக்கு வந்து அழிவே கிடையாது. இயற்கையை நேசித்து பாடல் பாடக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்து, கம்பன் ஆகட்டும், இல்லை ஐயன் திருவள்ளுவர் ஆகட்டும், அப்புறம் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்தால் பாரதி ராஜா. இவர்களுக்கெல்லாம் வந்து காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு அந்த சிந்தனை வளம், அந்த வாழ்க்கையை பற்றின புரிதல் மேம்படும். அதுக்கெல்லாம் பார்த்து ரசிக்கிற வயசு அது. காக்கா எப்படி இருக்குது, குருவி எப்படி இருக்குது, மைனா எப்படி கத்துது, அந்த மாதிரி பருவ காலத்தில் நீ போய் அப்படி போடு, ஜாலியோ ஜிமிக்கி ஜாமா இப்படி இந்த பாட்டு பாடு, அப்புறம் இது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அந்த நேரத்தை எடுத்து அவங்களோட அந்த இளமை பருவத்தை, அவங்க எப்படியா இருந்தாலும் கல்லூரி பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வந்தவொடனே இந்த சினிமா பார்க்க போகிறாங்க, ஃபோனில் அதுதான் வருது, அப்படி தான் போகிறாங்க. ஸ்கூல்லேயும் அதை போய் திணிக்கிறீங்களே. அப்போ அவங்களுக்கு வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் என்ன, ஐன்ஸ்டீன் யார், கலீலியோ யார், அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஒரு சிந்தனையோ சுதந்திர போராட்டம் பற்றின புரிதலோ எதுவுமே தெரியாது. டீச்சர்ஸுமே இந்த விஷயத்துல ரொம்ப இம்மேச்சூரா பிஹேவ் பண்றாங்க. இல்லை அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தெரியல. இல்லை அவங்க சூழ்நிலை கைதிங்க. இப்போ நீங்கள் ஒரு கல்லூரியில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு டீச்சரு, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஒரு 50 பேர் 30 பேர் ஆளுங்கட்சியிலேருந்து வந்துட்டு என்ன வாத்தி என்ன வைக்கூடாதா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கைகள் கட்டப்பட்டிருக்குல்ல. அரசோட ஆளுகின்ற கட்சி அது. இப்போது ஆளுகின்ற கட்சி வேறு கட்சியாக இருந்து
இவங்க எதிர்கட்சியிலேருந்து போய் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பு டீச்சர் வந்து சொல்லுவார், சொல் பேச்சு கேட்கலன்னா 100 அடிப்பார். சார் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து பேசுகிறேன், இந்த கட்சிக்காரங்க வந்து உள்ளே வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்ணோம், விஜய் அண்ணாங்க பிறந்த நாள் டான்ஸ் ஆடணுன்றாங்க, இதெல்லாம் சார் ஸ்கூலா இல்லை சினிமா கொட்டாயா சார், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? வழக்கு பதிவு போடும், அவங்க போகிறது தடுக்கப்படும். இங்கே ஹேண்ட் அண்ட் க்ளவ். ஆளு இப்போ வைன் ஷாப்பில் 10 ரூபா வாங்குறது, இதே தனியார் வாங்கினா இந்த நேரம் என்ன இருக்கும்? கன்சியூமர் கோர்ட்டு போய் பிரச்சனையாகி பில் இல்லாமல் எப்படி நீ விற்ப அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்கு. இதாகும். அரசாங்கமே 10 ரூபா வாங்கி வசூல் பண்ணுது, ஏமாத்துது மக்களை. இங்கே ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்களே இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போது அப்படியே ஒருத்தரை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எத்தனை ஸ்கூலில் போய் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க? இதை பெருமையான இது ரீல்ஸ் மோகத்தில் போட்டு படுற ஃபீடு ஃபுல்லாக வெறுப்பாகுது. அது வெறுப்பாகுது அப்படின்றது அண்டர் ஸ்டேட்மெண்ட். இது மக்கள் இதை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, இது புரியுதா இல்லை? நமக்கு எப்பவுமே ஞாபக சக்தி மறதி, அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கொத்தடிமையாக வாழற ஒரு நிலைமையுமே வந்துருக்குது. ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளை நம்ம திருப்பி திருப்பி ஜெயிக்க தானே வச்சோம், அது நமக்கு பழகுச்சு இல்லையா? அது மாதிரி இதுக்கு பழக்கம் ஆகிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நார்மலைஸ் பண்ணிக்கிறது அதுதான். இப்போ இது பத்திரிகையாளராக உங்களாலேயோ இல்லை என்னாலேயோ இல்லை அரசியல் புரிந்த நல்ல பெரியவர்களால் அது பொதுமக்களால் அதை ஏற்றுக்கிற முடியாது. பட் அவங்க மெஜாரிட்டி இல்லையே, அதான் பிரச்சனை. அவங்க அதாவது ஜாலியான விஷயமா ஒரு மகன் கிட்ட ஒரு தாய், டே உங்கள் அப்பா இதெல்லாம் கஷ்டப்படுறாரா, உங்கள் அப்பா வந்து அந்த மனுஷன் அவருக்குன்னு கூட வந்து ஒரு நல்ல ஷூ போட மாட்டார், நல்ல காலணி போட மாட்டாரா, அவர் வயசில் காலேஜில் இருந்தபோது வேறு, பட் குடும்பம்னு வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து அவரோட ஆசை பாசத்தெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு இந்த குடும்பத்துக்காக நாயை விட மோசமாக கஷ்டப்படுறாரு, யாரோ மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறாரு, எங்கேயோ போய் வேலை செய்கிறாரு, இந்த ஒரு வேளை ஓட்டுநராக இருந்தால் வெயிலில் கஷ்டப்படுறாரு, உன்னோட ஹீரோ உங்கள் அப்பா தாண்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குற அன்னையர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி? அதே மாதிரி அன்னைக்கிட்ட எதிர்த்து பேசுகிறான் ஒரு பையன் வந்துட்டு, அந்த அம்மா நீ ஒரே நாளில் கிச்சன்லேயே இருந்து பொழுதுக்கும் சமையல் செஞ்சுப்பார், இந்த அடுப்பு அந்த அனலை தவிர்த்து அது எதுவுமே பார்த்ததில்லடா உங்கள் அம்மா, நீங்களாம் வளர வளர வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு போடணும், நீ பொண்ணாக இருந்துன்னா அவளுக்கு மேக்கப் பண்ணிக்கின்னு இதை பண்ணதோட உன்னை வளர்த்தது, உன்னை நீ ஸ்கூலுக்கு இப்படி போகணும், நீ காலேஜுக்கு இப்படி போகணும், நீ பருவத்துக்கு வந்துட்ட பார்த்துக்கணும், உன் வாழ்க்கையை தான் அந்த அம்மா வந்து உனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அதை போய் நீ இப்படி பேசுறியே அப்படி. அது தன்மை போயிட்டு விஜய் சாரோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் விஜய் சார் நாங்கள் ஃபேமிலியாகவே விஜய் சாரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் ஃபேமிலியாகவே தாவேக்காவாக மாறிட்டோம், இப்படி தானே போகுது மோகம். அப்போ அது எங்கே போய் நிற்கும்? அப்போ உங்களுக்கு யார் நிஜமான ஹீரோ, வாழ்க்கையில் எது முக்கியத்துவம் அப்படின்றது தெரியாமல் ஒரு சினிமா கவர்ச்சிக்குள்ளே மொத்த குடும்பமே இன்றைக்கி போய் சிந்திக்குது, செயல்படுதுன்னும் போது நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பெரிய புரிதல் இருக்கா? இதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எங்கே பதில் வரப்போகுது, இல்லை விவசாயிகள் பிரச்சனைக்கு என்ன பதில் வரப்போகுது, இல்லை வந்து பாஜகவை எதிர்த்து நீங்கள் என்ன அப்படியே குரல் கொடுத்து பண்ணிட போகிறீங்க? அது கிடையாது. அதனால் வந்து இந்த மோகம் என்பது திமுகவும் இது தேவைதான். ஏன் சொல்லுங்கள்? நீங்கள் தான் படம் நிறைய எடுத்தீங்க, நீங்கள் தான் படம் நிறைய எடுத்தீங்க, சினிமாவில் வந்து பிளாக் ஒயிட்டாகவும் கோடிக்கணக்கில் பணம் வரும்னு சொல்லிட்டு பண்ணிங்கோ. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்களுக்கு சினிமா மோகம், சினிமா ப்ரொடக்ஷன் இருந்தால் முற்பகல் அதாவது அடுத்த சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை அறிவுபூர்வமாக வராமல் கூத்தாடுறது. அங்கே தான் ஐயா எம்ஆர் ராதாவோட நேர்மையை நான் வந்து என்றைக்குமே பெருமையாக நினைப்பேன். நான் கூத்தாடி என்னை பார்க்கறதுக்கு இப்படி குடும்பமாக வந்து கூத்தாடி முன்னாடி உக்காந்துக்கிறேன், நீ எல்லாம் உருப்பிடுவியா, நீ எல்லாம் கூறாவியான்னு கேட்பாரு. நேரடியாக என்னை பார்க்கறதுக்கு சீமானுங்களும் சீமாட்டி வரும்னு பார்த்தா எங்கே பார்த்தா ஒரே லேபரர்ஸ் கூட்டம். உன்னை நீயே ஏழையாகிற, உன் கூட சேர்ந்தா நானும் ஏழையாக போட முடியுதுரா அப்படின்ற மாதிரி பேசுவேன். அந்த பேச்சில் வந்து ஒரு உண்மை, யதார்த்தம், ஒரு நியாயம். அக்னி பகவான்ன்ற திருவண்ணாமலையில் வந்தால் பார்த்தா கும்பிட்ற, வீட்டில் அக்னி பகவான் வந்தால் ஐயோ அம்மா நெருப்பி ஏண்டா கத்துறேன்னு கேட்பார். அந்த நேர்மை இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? அந்த அரசியல் நேர்மை, அந்த துணிவு, அந்த திறமை. அதனால் இதெல்லாம் வந்து காலத்தின் கொடுமை. நீங்கள் என்ன இது பண்ணீங்களோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். சினிமா மோகம் என்பது அரசு ஊக்குவிக்குது. ஸ்பெஷல் காட்சி எதுக்கு? கல்லா கட்டுறதுக்கு ஸ்பெஷல் காட்சி கொடுக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்பெஷல் காட்சியில் 150 ரூபா டிக்கெட்டை 350 ரூபா விற்கிறாங்க. அந்த படத்துக்கெல்லாம் யார் பேக்ரவுண்டு? எந்தெந்த அரசியல்வாதி காசு கொடுக்குறீங்க? ஏன்னா நடக்குது, இதெல்லாம் நாட்டில் நடக்குது. அப்போ அதை விதைச்சா அதுதான் முளைக்கும். சினிமா கவர்ச்சி, அரசியல்வாதிகள் வந்து சேரணும், நம்ம கூட இருக்கணும், சினிமாவை நம்ம வச்சுக்கணும், நம்ம வண்ணோம். அதனுடைய வினை
இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரலும் போயிருக்குது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னைக்கு கிடையாது. நீங்கள் எதை வளர்த்து விட்டீங்களோ அதுவே உங்களுக்கு எதிராக நிற்கும். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.